கர்த்தர் நல்லவர். ஸோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக தியானிக்க, அவரை குறித்து அதிகமாக பேச என்னை ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த ஆவின்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. ஆவியானவர். இனிமேல் நீங்களும் ஆவின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவர். தேவத்துவம், ஒன் காட் ஹெட், 3 different personalities. திரியேக தேவன், co-equal member, சமநிலையில் உள்ள 3 ஆழ்த்தத்துவம் இணைந்த ஒரே தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அதிலே பிதாவாகிய தேவன், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதினேன், ஜி மைனர் நினைக்கிறேன். இந்த பாட்டு நானே மறந்துட்டேன். நிறைய பாட்டை பாடுறதே இல்லை, டைம் இல்லை. எங்கள் பிதாவே இயேசு ரட்சகரே, தூயாவி ஆனவரே, உம்மை தொழுகிறோ. பாடுங்க. எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, பார்த்து பாடுங்க. இயேசு ரட்சகரே, தூயாவி ஆனவரே, உம்மை. நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பாட்டை பாடணும்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்தது. ஆனால் பாடாம விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எங்கள் பிதாவே, நீங்க பாடுங்க. இயேசு ரட்சகரே, தூயாவி ஆனவரே, உம்மை. One more time. எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, இயேசு தூயாவியானவரே, தூயாவி ஆனவரே, சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே. பாடுங்க. சர்வத்தையும் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே, ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தானே, எங்கள் திரியேக தேவன் ஆராதிக்கலாம்பா. இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவி ஆனவரே, உம்மை தொழுகிறோ. திரும்ப பாடுங்க நீங்க. எங்கள் பாடும் போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. எங்க பிதா இயேசு ரட்சகர், தூயாவியானவர், தூயாவி அதிசயமானவர் நீர்தானே,
ஆலோசனை கர்த்தர் நீர்தானே. பாடுங்க சத்தமா. அதிசயமானவர் நீர்தானே. ஆலோசனை கர்த்தர் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா நீர்தானே. மாறாத நேச நீர்தான். எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவி ஆனவரே, உம்மை தொழுகிறோம். சர்வ வல்லவர், சர்வ வல்ல தேவன் நீர்தான். சாத்தானை வென்றவர், சாத்தானை வென்றவர் நீர்தானே. சேனைகளின் கர்த்தர் நீர்தானே. திரியேக தேவனும் நீர். சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல சாத்தானை வென்றவர், சாத்தானை வென்றவர் நீர்தானே. சேனைகளின் கர்த்தர் நீர். ஓ திரியேக தேவனும். நீங்க மட்டும் பாடுங்க எல்லாரும். எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவி ஆனவரே, உம்மை. இன்னொரு டைம் கூட நீங்க பாடுங்க. எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே. நிறைய பேருக்கு குழப்பம். பிதா பெருசாச்சு, குமாரன் பெருசாச்சு, பரிசுத்த. மூன்று பேரும் சமநிலையில் உள்ள ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க இவரு கூப்பிட்டு அவரு கோச்சுக்குவாரா, அவருக்கு இல்லை. ஒரே தேவன், அப்புறம் எதுக்கு கோச்சுக்கிறது? ஆமென். அவர் சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை காண்கிறவன் முடிஞ்சது. ஹல்லேலூயா. அதனால அந்த மாதிரி ஒரு சிலர் குழப்பம் வருவான். அதை பற்றியெல்லாம் குழப்பிக்காதீங்க. ஹல்லேலூயா. பிதான்னு கூப்பிட்டாலும் நம்ம திரியேக தேவனை தான் கூப்பிடுறோம். இயேசுவேனாலும் திரியேக தேவனை தான் கூப்பிடுறோம். பரிசுத்த ஆவியானவரேனாலும் நம்ம திரியேக தேவனை தான் கூப்பிடுறோம். மூன்று பேரையும் பிரிக்க முடியாது. மூன்று ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன். அவ்வளவுதான். இதுக்கு மேல பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னா நீங்க எல்லாம் பரலோகம் வாங்க, எடுக்கிறேன். ஏன்னா இங்க பேர் நிறைய பேர் இந்த திரித்துவத்தை விளக்குறேன்னு சொல்லி சுத்துவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி கீழ்ப்பாக்கம் போறதுக்கு ரெடி ஆயிட்டான், பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு. ஆமென். பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். பைபிள்ல சொல்ல நேத்து ராத்திரி என்கிட்ட ஆவியானவர் சொன்னார்னா, உனக்கு சொன்னது ஆவியானவர்ல பிசாசு. ஆவியானவர் பைபிள்ல இருக்கிறதான் எடுத்து காமிப்பார். என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது நிறைய பேர். நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா குழப்பறதுக்கு நிறைய பேர் வருவான், வீடு தேடி வருவான். இந்த ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப் சுத்துவான். அவன் ஆத்தும ஆதாயம் எல்லாம் பண்ண மாட்டான், விசுவாசி வீட்டில் வந்து தான் குழப்புவான். அது ஒரு அசுத்த ஆவி. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறேன். ஆமா, ஒருத்தர் தான் எனக்கு சப்போர்ட்ல இருக்கார். நான் அதாவது பல ஆண்டுகளுக்கு நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேன். அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தொடர்ந்து அங்கே நான் ஜெபம் நடக்கும், ஊழியம் நடக்கும். அப்போ சண்டே ஆச்சுன்னா கோயம்புத்தூரில் நான் 3 சபைகளுக்கு நான் உதவி செய்வேன். காலையில் ஆராதனையில் காலையில் 5 மணிக்கு இடையர்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது.
அங்கே பாஸ்டர் மைக்கேல் அவங்க சர்ச்சுக்கு போய் 5 மணி ஆராதனை நடத்தி கொடுப்பேன். அடுத்தது 8 மணி பாஸ்டர் ஜேம்ஸ் வில்லிங்சன் அவங்க மகளை தான் ஐவன் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க வந்திருக்கா, நீங்கள் கடைசியாக பார்க்கலாம். அவங்க அப்பா என்னோட நெருங்கிய நண்பர். அவங்க சர்ச்சுக்கு போய் அவங்களுக்கு ஆராதனை நடத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அதை முடிஞ்சு 9 o'clock எங்கள் சர்வீஸ் எங்கள் சர்ச்சில் ஓடி வருவேன் நான். கவனிங்க, அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. அப்போ நான் ஓடி 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 ஊழியம் செஞ்சு அந்த டைமில் 8 மணிக்கு அங்கே முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் எனக்கு பிரேக் இருக்கும். கொஞ்ச நேரம் நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கேன், பைக்கில் நிற்கிறேன், கிளம்புனேன் எங்கள் சர்ச். கரெக்ட் சண்டே மார்னிங் பாருங்கள், ஒரு வயதான அம்மாவும் ஒரு வாலிப பிள்ளையும் அப்படியே இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வர்றாங்க. எங்கள் பக்கத்து வீட்லேயும் கிறிஸ்தவங்க, பக்கத்து வீட்லேயும் பெந்தகோஸ்தே விசுவாசி தான், ஒரு மலையாள கிறிஸ்தவர்கள். அங்கே அவங்க 2 பேரும் அந்த கேட்டுக்குள்ளே போகிற போதே எனக்கு அலாரம் அடிச்சிருச்சு, இது சரியில்லாத ஆவின்னு. ஏன்னா நமக்குள்ள தான் ஆவியானவர் இருக்காரு. ஆமாம், உங்களுக்கும் அலாரம் அடிக்குதா? அடிக்கணும். ஆமாம், இன்னைக்கெல்லாம் ஆவிகளை பகுத்தறியணும். இது கர்த்தரிடத்துல வந்ததா இல்லையான்னு பார்க்கலன்னா நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ஆமேன். அப்போ எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இது ஜீசஸ் ஒன்லி குரூப்னு. எனக்கு உள்ள போறாங்க, அவர் ஓடி வர்றாரு, அவங்ககிட்ட ஏதோ பேசுறாங்க, இவங்க ஏதோ புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் பாருங்க பெந்தகோஸ்தே விசுவாசி, இவ்வளோ ஞானம் இல்லாம அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள போய் காணிக்க கொண்டு கொடுக்குறாரு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரே பக்கத்து காம்பவுண்டு, நடுவில் இந்த முள்ளு வேலி தான், காம்பவுண்டு வால் இல்லை. ஸோ நான் உள்ள நின்றுருக்கேன். எங்க கேட்டுக்குள்ளே வந்தாங்க, பிரதர் நாங்கள் ப்ரைஸ் எல்லாம் என்னமோ சொன்னாங்க, தோத்துறோம் ப்ரைஸில் வாட் எவர் மேபி. நான் உடனே கேட்டேன், அதை அவங்க நாங்கள் என்னமோ இந்த ட்ராக்ஸ் சம்திங் ஏதோ சொன்னாங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் எங்கே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஹலோ, பயங்கர கோபத்தில் கேட்டேன். அதுலேயே அதுக்கு சொல்ல வந்ததெல்லாம் மறந்துருச்சு. நான் சொன்னேன், நீ ஜீசஸ் ஒன்லையான்னு கேட்டேன். பிரதர் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிதான் கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க? விட்டுச்சு வாங்கன்னு. ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ? பிதா குமாரன் பரிசுத்தாவியை குறித்து தெரியுமான்னு கடன்னு கேட்டேன் பாருங்க. எங்கள் குரூப்பில் இன்னொருத்தர் இருக்கார், அவரை அனுப்புகிறேன், போ எவனை வேணா அனுப்பு, நான் இங்கே தான் இருப்பேன். போய் சபை விசுவாசிகளை குழப்பினா பாருன்னு சொல்லி விரட்டி விட்டேன். பைபிள் இப்படி தான் சொல்லுது. நீங்கள் என்ன ஒரு மாதிரியை தப்பாக பார்க்காதீங்க. இந்த மாதிரி குழப்புற ஆளுகளை விரட்டணும்னு தான் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல். அவங்களுக்கு வந்தனமும் சொல்லக்கூடாது, வரவேற்போம். அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒரு ஆளுக்கு, ஒரு வாலிபனுக்கு, இந்த யெகோவா விட்னஸில் மாற்றின ஒரு ஆளுக்கு 1 மாதம் நான் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். எங்கெல்லாம் நாம் திரியேக தேவன் எங்கெல்லாம் வருதோ நான் நோட்ஸ் எடுத்து டெய்லி ஒரு ஷீட் 7 நோட்ஸ் வசனமாக எழுதி பேசி கொடுத்துட்டு வந்துடுவேன். எவ்வளோ? 1 மாதம். 1 மாதம் முடிச்சுட்டு மறுபடியும் பழைய குருடி. ஏன்னா அது ஒரு ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. யெகோவா தான், இயேசு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து தான், பிதாவை மறுதலிக்கிறவனும் அந்தி கிறிஸ்து தான். இந்த 3 திரியேக தேவன்ல யாரை மறுதலிக்கிறானோ அது எவனா இருந்தாலும் சரி அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். அல்லேலூயா. வரமாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆவியானவர் இந்த கால நேரத்தில் கூட பேசுறான்னு தெரியல. தெளிவா இருக்கணும். நான் விளக்குறேன், அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், நீ சொல்லு. நான் இன்னைக்கு விசுவாசத்தில் அவரை தரிசித்து ஆராதிக்கிறேன். ஒரு நாள் வரும், அவரை நான் முகமுகமாக தரிசித்து ஆராதிக்க போகிறேன். ஆமென். வேதத்தில் மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மறைவானவைகளை தோண்ட வேண்டாம், தெளிவா எழுதி இருக்கிறத ஃபாலோ பண்ணுவோம், பரலோகம் போவோம். ஆமென். உங்கள் போதகர் மூலமா, தேவ பிள்ளை மனித நல்ல ஊழியர்கள் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. வேதத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வாசிங்க. வாசிச்ச வரைக்கும், புரிஞ்ச வரைக்கும் கீழ்ப்படிங்க, நீங்க பரலோகம் வந்துருவீங்க. ஆமென். இதுதான் நான் உங்களுக்கு காலையில் சொல்ல ஏவப்படுகிறேன். ஆமென். அதனால
இந்த யூடியூப்ல இப்பெல்லாம் நிறைய வர்றான். நானே கடவுள்னு சொல்லிட்டுலாம் வர்றான், நானே தேவன்றான். ஒருத்தன் ஒளியின் தூதன் ஆவி வருது, இப்போ பரலோகம் போகிறதெல்லாம் பெருசு இல்லைன்னு ஒருத்தன் பேசுகிறான். ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனால் பேதையாகிய விசுவாசிகளுக்கு புரியறதில்ல. அதனால் கண்டதையும் கேட்காதீங்க, சபைக்கு வாங்க, போதகர் மூலமாக கர்த்தர் பேசுகிறத கேளுங்க. ஆமென். பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் ஆவியானுடைய கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனம் புரியல எனக்கு சொல்லி கொடுங்கண்ணா, ஆண்டவர் உங்களுக்கு விளக்குவார். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் 35 வருஷமா, எனக்கும் நிறையா புரியறது இல்லை. நான் உண்மையை சொல்கிறேயா, எனக்கும் நிறையா புரியாததை நான் என்ன செய்வேன் தெரியுமா, போட்டு உழப்ப மாட்டேன், ஓரமாக ஒதுக்கிடுவேன். மூத்த தேவ மனிதர்கள் அவங்களோட நான் பழகி ட்ராவல் பண்ணும்போது அதை அப்படியே எடுத்து அவங்ககிட்ட நைஸாக அந்த இதுக்கு என்ன விளக்கம்னு ஒருத்தர்கிட்ட 4 பேர்கிட்ட கேட்பேன். நான் இது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்து இந்த பழக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாம், எனக்கு நான் சொல்கிறது தான் சத்தியம் அப்படியெல்லாம் போக மாட்டேன். அந்த ஆமாம், பரிசுத்தவான்களோட பேசி அனுபவமிக்க தேவ மனிதர்களோடு அவங்களுக்கு என்ன வெளிப்பாடுன்னு வெளிச்சம் பார்த்து அதை அலசி ஆராய்ஞ்சு பரிசுத்தாவியானவர் கொடுக்குற கன்விக்ஷனில் நடக்கிறதுனால தான் இது வரைக்கும் சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சத்தியத்தை சத்தியமாக போதிக்க பின்பற்ற கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். சாகிற வரைக்கும் இப்படி தான் நான் இருப்பேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். ஏன்னா நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரும் இந்த வஞ்சிக்கிற ஆவி, இது ரெண்டும் நூல் மேல் நடக்கிற மாதிரி தான். நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா வஞ்சிக்கிற ஆவி உங்களை டேக் ஓவர் பண்ணிடுவான். அதனால பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். அதனால தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் உங்களோட கூட பேசுகிறேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆழ்தத்துவம் உடையவர். ஒரு ஆழ்தத்துவம், பர்சனாலிட்டி. அவரால் யோசிக்க முடியும், அவரால் பேச முடியும், அவர் நம்மை நடத்துவார். தகப்பனை போல ஒரு ஒரு டீச்சரை மாதிரி நம்மை நடத்துவார், போதிப்பார். ஆமென். அவர் மனஸ்தாபப்படுவார், துக்கப்படுவார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருக்கிறது. நான் முதல்ல அவர் யோசிப்பார் என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் 15:28 வசனம். அவர் பேசுவார் என்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:16. அவர் நம்மை நடத்துவார் ரோமர் 6:14, சுமார் 8:14 நினைக்கிறேன்ல, ரோமர் 8:14, அப்போஸ்தலர் 16:6-7. அவர் துக்கப்படுவார் என்பதற்கு எபேசியர் 4:30. ஸோ அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஹalleluya, glory to God. ஸோ அவ்வளோதான். பைபிளில் ஆவியானவர் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, ஃபைன். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதா குமார், அதாவது இந்த கிரியேஷனில் இந்த உலகத்தை, சர்வ உலகத்தையும் உருவாக்கும் பொழுது 3 பேரும் இணைந்து தான் உருவாக்கினார்கள். சொல்லுங்க, நாம் இறங்கி போய் நம்முடைய சாயலாக, அதெல்லாம் ப்ளூரல்ல வரும், பிதா குமாரன், சொல்லுங்க சத்தமா, இந்த 3 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஆமென். Praise be to God. ஓகே, கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது கவனிங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாரும் மேல இருக்கிறவங்க எல்லாரும் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. ஆண்டவர் அசைவாடுகிறவர். Praise be to God. அவர் அசைவாடுறாரு. ஆனா பூமி எப்படி இருக்கு சொல்லுங்க? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். சொல்லுங்க சத்தமா, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடார்னா அது அத்தனையும் மாறிடும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வீட்டில் ஒழுங்கீனங்கள் இருக்கா,
உன் வீட்டு மேல கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். உன் வீட்டில் வெறுமை இருக்கா? கர்த்தர் அசைவாடும் பொழுது வெறுமை மாறும். இருளின் அதிகாரம் இருக்கா? உன் குடும்பத்தின் மேல கர்த்தர் அசைவாடும் பொழுது அந்த இருள் அகன்று உன் வீட்டில் வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய தேவை கர்த்தர் அசைவாட வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் அசைவாட வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருடைய குடும்பத்திலும் நான் சொன்ன 3 காரியம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்கே? அதனால தான் பைபிள் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, அப்போ ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் ஒழுங்கீனங்கள் இருக்கக்கூடாது. ஒழுங்கீனங்கள் இல்லை, நம்ம வீட்டிலலாம் இருக்குல்ல ஒழுங்கினம். என்ன ஒரு மாதிரி தேவதூதன் மாதிரி என்ன பார்க்குறீங்க? நம்ம ஓப்பனாக பேசுகிறேன். ஒழுங்கினங்கள் இருக்கா? அதனால தான் சர்ச்சு வரைக்கும் அந்த ஒழுங்கினங்கள் வருது. அதனால தான் பாஸ்டர் டென்ஷன் ஆகுறார். ஹலோ, என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? இந்த ஒழுங்கினம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். பிசாசு துரத்தணும்னா ஆண்டவர் உள்ள வரணும். ஃபினிஷ்ட். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க இருள் ஓடி போயிடும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இருளுக்கு, அதாவது டார்க்னஸ் அப்படின்றாங்க, அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா, அதனுடைய விளக்கம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். ஃபினிஷ்ட். இதுக்கு வேற விளக்கமே இல்லை. என்ன? வெளிச்சம் இல்லை, அதனால இருள். இருளுக்கு என்னையா விளக்கம்? வெளிச்சம் இல்லை. சொல்லுங்க சத்தமா. அவ்வளவுதான். அதுக்கு விளக்கம் அதுக்கு மேல கிடையாது. அப்போ இருளின் ஆதிக்கம், அதுதான் ஒழுங்கினங்கள், வெறுமை, சண்டை, பிரிவினைகள், கீழ்ப்படியாமை, இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா இருளின் அதிகாரம் ஆக்கிரமித்திருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். இந்த இருளை துரத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தை உள்ள கொண்டு வரணும். உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் இந்த இருளின் அதிகாரத்தினாலே ஒழுங்கினங்கள், வெறுமை, பிரிவினைகள், ஆமென், பாவ எண்ணங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க, ஒளியை நீ உள்ளே கொண்டு வந்தால் இருள் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிவிடும். ஆமென். இருளின் மேலே வெளிச்சத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா வெளிச்சத்தின் மேலே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சம் உள்ள இருக்கும் போது இருட்டை கொண்டு வர முடியுமா? வரவே வராது. ஆனா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருள் இருக்கிற இடம் தெரியாம ஓடிரும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் கர்த்தர் இருளை அகற்றி, ஒழுங்கீனங்களை அகற்றி, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஒழுங்கீனங்கள், உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இருக்கிற வெறுமை, இருளின் அதிகாரங்களை துரத்துவதற்கு ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே, உன் குடும்பத்தின் மேலே, உன் பிள்ளைகள் மேலே கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அசைவாடுகிறார் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே நான் அநேக வார்த்தைகளை பார்த்தப்போ ஹோவரிங் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஹோவரிங். அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது என்றால், ஒரு பறவை அல்லது கழுகு முட்டையிட்டு அந்த முட்டை மேலே அடை காக்கிறது இல்ல, அதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்றாங்க. அந்த முட்டை மேலே அடை காக்குது இல்லைங்க, அப்படி செட்டை விரித்து அதை இந்த ஹோவரிங் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, இந்த இடத்திலும் இந்த சேம் வேர்ட் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரெண்டே ரெண்டு காரியம். ஆவியானவர் அசைவாடும் பொழுது
உனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவது ஜீவன் உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வெரி வெரி ஜென்டில் காட். நீ கூப்பிடாம உனக்கு உள்ளே வர மாட்டார். நீ கேட்காமல் வித்தவுட் யோர் பர்மிஷன் நீங்க ப்ளீட் பண்ணணும், அப்பா எனக்கு வேணும், நீங்க என் வாழ்க்கையில வரணும், என் குடும்பத்தின் மேல அசைவாடணும், ஒழுங்கினங்கள் இருக்கு, நாங்க என்னென்னமோ ட்ரை பண்றோம், ஒன்றும் முடியல, எங்க பிள்ளைங்களை சரி பண்ண முடியல, வெறுமை ஒழுங்கினங்கள் நிம்மதியே இல்லப்பா, நீங்க எங்க வீட்டு மேல அசைவாடுங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள உலாவுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேலே உலாவுங்கப்பா, அவங்க ஒழுங்கினங்கெல்லாம் மாறட்டும், எங்கள் குடும்பம் சீர்படட்டும், எங்கள் குடும்பம் சீர்படட்டும், எங்கள் வீட்டில் ஆவியானவர் உலாவன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தால், நான் சொல்கிறேன், இன்றைக்கு முதல் கர்த்தர் உங்கள் வீட்டில் விடுதலையோடு உலாவி வரும் பொழுது, ஆமீன், ஒழுங்கினங்கள் எல்லாம் உடனே 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 மாறுகிறதையும், உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாருடைய குடும்பத்திலும் உண்டு, எல்லா இடத்திலும் உண்டு. இந்த தேசத்தை பிசாசு இருள் கவ்வி கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒழுங்கினங்கள், சீர்கேடு, நியாயம் இல்லை, அநியாயம், பாவம், எங்கு பார்த்தாலும் பிரிவினை, கொலை. ஏன்னா இருள் மூடிட்டு இருக்கு. ஒழுங்கினங்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கொஞ்ச காலனா இருக்குன்னு மனித குலத்தை ஆண்டவர்கிட்ட வரக்கூடாதுன்னு தீவிரமா கிரியை செய்கிறான். ஆனா நாம் ஜெபிக்கும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, ஆமீன், அவனுடைய வலையிலிருந்து ஜனங்களை இழுத்து பிசாசுடைய கிரிகளை அழித்து, ஆமீன், அவர்களை ஆண்டவர் பக்கமாக நாம் கொண்டு வர வேண்டும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்க குடும்பங்கள் மேல, உங்க வாழ்க்கையின் மேல கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். நான் வாசிக்கும் போதே, நீ ஆதாமை உருவாக்கி ஏவாளை உருவாக்கி ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆமென். ஜீவன் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை உண்டு பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செத்த கிரியைகள் மேல், செத்து போன, வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வேகமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya, glory to God. ரகா ஷகதனமா, amen, 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 praise be to God. 3ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிங்க. 1லிருந்து வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் ஜெப வாழ்க்கை சாக போது, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை சாக போது, அதெல்லாம் உள்ள மங்கிட்டே இருக்கு. ஆனா நீ உயிர் உள்ளவனாக வெளியே காமிக்க விரும்புற. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய டேஞ்சரஸ். நீ செத்துட்டு இருக்க, ஆத்துமா செத்துட்டு இருக்கு, ஆவிக்குரிய அனுபவங்கள் உனக்குள்ளேயே குறைந்து கொண்டிருக்கிறது. ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை. அதாவது ஒரு மனிதன் பின்மாறி போறான், ஆண்டவர் விட்டு போறான்னா அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. ஒரு நாள்ல திடீர்னு நடக்காது. பல ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஜெபத்தை திருடி, வேத வாசிப்பை திருடி, பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணி, ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை பண்ணி, இதெல்லாம் நான் தனி ஜெபம் சொல்கிறேன். ஆனால் சர்ச்சில் வந்து கூட்டா பண்ணும்போது பயங்கரமாக ஆர்ப்பரிப்போம், பயங்கரமாக கத்துவோம். ஆனால் நல்லா தெரியும் நம்ம பர்சனல் லைஃப்பில் இது குறைஞ்சிட்டு இருக்கு. ஆவியானவர் இந்த சபையோடு பேசுகிறார், மறுபடியும் ஒரு முறை பேச விரும்புகிறார்.
உன் சாவுக்கேதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். பிசாசு ரொம்ப திருடன். சொல்லுங்க, திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்ன கொல்லணும்? உன் சரீரத்தை அல்ல, உன் ஆத்துமாவை. ஆத்தும மரணம் உனக்குள் நிகழ்வதற்கு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய அந்தகாரம் விசுவாசிகளை, ஏன் ஊழியர்களையும் மூடுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னா எழுப்புதலுக்கு முன்னால பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? இந்த எழுப்புதல் அக்கினியை அணைச்சிடணும்னு நிறைய பேருடைய ஜெப அனுபவத்தை அவன் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சிக்கிறான். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்லும் போதே என் கூட தான் கர்த்தர் பேசுறாருன்னு அநேகருடைய இருதயத்தில் இந்த வார்த்தை ஊடுருவுவதை நான் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன், ஆவியிலே உணர்ந்து பேசுகிறேன். உன்னை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க அந்த காலை நேரத்தில் ஆமேன், என் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு நேராக அனுப்புகிறார். நீ கொஞ்ச நேரத்தில் சாக போகிற, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை உனக்குள்ளே ஊதி செத்து போய் கொண்டிருக்கிற உன்னை திரும்ப உயிர்ப்பித்து இழந்து போன ஜெப அனுபவத்தை உனக்கு திரும்ப தந்து உனக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அக்கினியை இந்த ஆராதனையிலே பாட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நான் ஏதோ ஒரு பிரசங்கத்தை நான் ரொம்ப அழகா பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணதை நான் இங்க பேசலன்னா, கர்த்தர் இந்த சபையோடு பேசுறதை நான் ஆவியில உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் குறைய குறைய போராட்டங்கள் அதிகமாகும், சத்துருடைய தலை உயரும். சாம் ரொம்ப அழகா பாடினாங்க, யூதாவே உன்னோடுதான். சத்துருவின் பிடரியை உன் கையில் இருக்கணும், உன் பெடரி அவன் கையில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என் பெடரி சாத்தான் கையில் இருக்கக்கூடாது, அவன் பெடரி என் கையில் இருக்கணும். அந்த அதிகாரத்தை தான் யூதாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ரபா கரா தனா ஷகா தனா. உன் குடும்பத்தின் மேலே சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, உன் பிள்ளைகள் மேலே சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய பெடரிய கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். சமீபத்தில் இன்னொரு வார்த்தையை அதிகமா ஆண்டவர் எனக்குள்ள போடுறாரு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. சொல்லுங்க, ஆவிக்குரிய அதிகாரம். கமான் கமான், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய அதிகாரம். இதை நான் ரொம்ப தியானிக்கும் போது எனக்குள்ளேயே தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துச்சு. அதாவது நம்ம ஏன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியலன்னா, நம்ம இன்னும் இப்போ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறோம், பர்ஃபெக்ட் ஆகலை, நான் அவரமா இன்னும் மாறல, நிறைய குறை இருக்கு. அதனால ஆண்டவர் இப்போ சமீபத்தில் எங்கிட்ட பேசுறாரு, டே உங்கள்கிட்ட குறை இருக்கு, ஆனால் பூரணத்தை நோக்கி நடக்கிறல்ல, குறை இருந்தாலும் உனக்கு நான் கொடுத்த அதிகாரம் தான், யூஸ் பண்ணு. பிரதர், இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்ட் யாரும் இல்லை சார். ஆனால் ஒன்று, நம்ம எல்லாரும் அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம், ஆனால் குறையோடு தான் இருக்கிறோம். ஆண்டவர் உடனே இந்த 70 பேரை காமிச்சார், 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் 70 பேர் ஆண்டவர் கூப்பிட்டார். அவன்லாம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதிகாரம் கொடுத்து அனுப்பிச்சாரு. சொல்லுங்க, எல்லாம் குறைவுள்ளவன். பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள மறுரூபமே வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னா, டே நான் அதிகாரம் கொடுக்குறேன், நீ போய் பிசாசெல்லாம் துரத்து, நாகர்கோவிலில் இருக்கிற அத்தனை பிசாசையும் துரத்து, ஜனங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பிசாசையும் துரத்து. முதல்ல உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசை துரத்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்தது தான். அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கண்டிஷன், பாவத்திலேயே உட்கார்ந்துட்டு பேசுனீன்னா அதிகாரம் கிரியை செய்யாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறவன்,
இது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன தவறா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஓ, பாவத்தோடயே விளையாண்டுட்டு அதிகாரத்தை யூஸ் பண்ணலான்னா தட் வில் நாட் ஹேப்பன். அது நடக்காது. பரிசுத்த வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? வாலிப தங்கச்சி எல்லாரும் கேளுங்க. முதல்ல எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? எனக்குள்ள வருகிற ஆசை, நானும் பரிசுத்தமா சொல்லுங்க வாழணும். அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆசை இருந்தா பார்த்தாது, பாவம் செய்ய தருணம் வரும், பாவம் செய்ய சான்ஸ் கிடைக்கும். அந்த நேரத்தில் இல்லை நான் தேவனுக்குரியவன், ஆமென், ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறவன், இந்த அற்பமான பாவத்தை செஞ்சு எனக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து இவன் காலுக்கு அடியில் நான் அடிமையா கிடக்கணுமா அப்படின்னு எட்டி உதைச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பு வச்சீங்கன்னா உன் கையை பிடிச்சு கர்த்தர் இன்னும் உன்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுவா. ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லுது? பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். சாத்தான் பார்த்தான், இவன் என்ன ஆள போறானா, இவனை நான் அடிமையாக்குறேன். வந்தா பாவம் செய்ய வச்சான், என்ன ஆக்கிட்டான் சொல்லுங்க. அப்ப நம்ம பாவம் செஞ்சா யாருக்கு அடிமை? பாவத்தை மேற்கொண்டா அவன் மேல எனக்கு ஆளுகை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் பாவம் செஞ்சேன்னா, எல்லாம் சொல்லுங்கடே, பாவம் செஞ்சேன்னா நான் சாத்தானுக்கு அடிமை. நான் பாவம் செய்யலன்னா அவன் மேல எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இப்போ இந்த சீசன் விசுவாசிகள் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், போ, கட்டப்பட்டிருக்கிற கட்டவிழ், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கு, பிசாசின் பிடியிலிருந்து சுகப்படுத்து, வியாதியஸ்தரை சுகப்படுத்து. வியாதியின் மேல உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன், பிசாசின் மேல நான் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை எப்படி நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏதோ ஒரு ஊழியக்காரன் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்ல. விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அவர்கள் பிசாசுகளை, ஆமா, வியாதியஸ்தர்ல சுகப்படுத்துவாங்க இன்னையிலிருந்து. ஆமென். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து முன்னேறணும், வேதத்தை வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், இழந்து போன ஜெப அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பரிசுத்த ஆராதனைக்கு வரணும், சபையோடு இணைந்து ஊழியம் செய்யணும், ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் சாவுக்கேதுவான, அதைத்தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், ஜெப வாழ்க்கை மரித்து கொண்டிருக்கிறது, வேத வாசிப்பு தியானம் மரித்து கொண்டிருக்கிறது, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியம் மரித்து கொண்டிருக்கிறது, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நான் அதை செய்யாமல் அந்த கிருபை எனக்குள்ளே மரித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, இன்னைக்கு நான் உங்க மேல அசைவாடும் போது செத்து போற மாதிரி இருக்கிற அத்தனை கிருபைகளையும் நான் திரும்ப உயிர்ப்பித்து, ஓ ஹல்லேலூயா, உன்னை நான் திரும்ப பிரகாசிக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், ஐயா என் கூட தான் கர்த்தர் பேசுறாரு, என் ஜெப வாழ்க்கை மங்கி 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 போகுது, நான் முதல்ல ஜெபம் பண்ண மாதிரி இல்லை, வேத வாசிப்பு, ஆத்தும ஆதாயம், ஆத்தும பாரம் மங்கிட்டு இருக்கு, என்னை கர்த்தர் இன்னைக்கு அசைவாடி என்னை உயிர்ப்பிக்கணும், என் குடும்பத்தை உயிர்ப்பிக்கணுன்ற ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியம், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியம் அப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்கள் வாசமாயிருந்தார், உங்கள் மேல் அசைவாடினார், சாவுக்கேது உங்கள் சரீரங்களை எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். கையை கீழே போட்டுக்கோங்க. இதை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு காண்பிச்ச ஒண்ணு, இந்த எலியா அந்த
விதவை சுனமியாள் அந்த மகன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34 36 எலியா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். எலியா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் அந்த செத்து போன அந்த மகன் மேலே அதை படுத்த போது, இதுதான் அந்த அசைவாடுதல் என்கிற வார்த்தை. ஆமென். அவர் இப்படிதான் ஆவியானவர் நம்ம மேல அசைவாடும் பொழுது மரித்த சடலங்கள் உயிரோடு கூட எழும்பும். மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நேரம் அதிகமாக போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு சில காரியங்களை பிரசங்கத்தை தொடர்ந்தேன்னா 3 மணி வரைக்கும் நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் பழைய ஏற்பாட்டில். சிம்சோனை எடுத்துக்கோங்க, கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. சிம்சோன் அப்படின்னு ஒன்று நம்ம மைண்டில் வர்ற பிக்சர் எப்பேற்பட்ட பிக்சர் சொல்லுங்க? ஒரு 7 அடி பராக்கிரமசாலி, இப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏம்மா பேசுங்கம்மா. நானும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான், சண்டே கிளாஸில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சிம்சோன் பராக்கிரமசாலி, பயங்கர 7 அடி, பயங்கரமான மசில் பவர், ஒரு ராட்சதன் போல இருந்தான். ஆனால் அப்படி அல்ல. அப்படி சிம்சோன் நம்மை போல சாதாரணமான ஒரு வாலிபன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண பைபிள் முழுசும் வாசிங்கன்னா சாதாரணமான மனிதனை வச்சு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அதாவது நான் நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. நீங்க சிம்சோன் மட்டும் 7 அடி கோலியாத் மாதிரி இருந்திருந்தான்னா, அவன் அந்த நெசவு நூல் பாவை பிச்சதும் வாசல் நிலைகளை பிடுங்கிட்டு போனதுலையும் பெலிஸ்தியர்கள் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டார்கள். நான் சொல்றது புரியுதா? ஏய், சின்ன பயலா இருக்கான், இவன் என்னடா இந்த வேலை செய்யறான், இவனுக்கு பலன் எங்கிருந்து வருதுன்றதான் பிரச்சனை அவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி வருகிற நாட்களில் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிசாசும் மண்டையை பிச்சுக்கு போகிறான். இப்போ தான் சர்ச்சுக்கு போனான், இயேசு நம்மோடு போனான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான். இவன் பயந்தாங்கோழி, பயந்துட்டு இருப்பான். இவன் எப்படி பிசாசு துரத்துறான், இவன் எப்படி இந்த கிரிகளை செய்கிறான், இவன் எப்படி இந்த சகோதரி மரித்தோரெல்லாம் உயிரோடு எழுப்புறாங்க அப்படின்னு அவன் தலை சுத்த போகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். இப்ப பெலிஸ்தரெல்லாம் மண்டைய பிச்சுட்டு தெளிலாள்கிட்ட வந்தான். அம்மா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுமா, இவனுக்கு நான் சாதாரண ஆளுன்னு பிடிக்க வந்தா எங்களை 1000 பேர்னாலும் கொண்டுறாயா, கையில் ஆயுதமே இல்லை, இவனை கசாப்பு பண்ணிடலான்னா சின்ன எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டுட்டாயா. அது வரைக்கும் சாதாரணமா தாண்டா இருக்கிறான். திடீர்னு சூப்பர் நேச்சுரலா மாறுறான். எங்க பெரும் படையே, ஒரு பெலிஸ்திய ராஜ்யமே அவனுக்கு முன்னால நடுங்குச்சு. நான் சொல்றேன், நீ உண்மையாக தேவனோடு உறவாடி, உண்மையாக ஆவில நிறைந்து, ஆவிக்குரிய அதிகாரத்தை நீ பாவம் செய்யாமல் ஆவிக்குரிய அதிகாரத்தோடு வாழ்ந்தீனா, ராஜாக்கள் உன்னை பார்த்து நடுங்குவார்கள், ராஜ்யங்கள் உன்னை பார்த்து நடுங்கும். அப்படி கர்த்தர் ஒரு சிலரை அல்ல, உங்க எல்லாரையும், நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலை பயன்படுத்த போகிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லி ஜெபம் பண்றேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த சபையில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் சாதாரண, அதனால்தான் ஆண்டவர் கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறாரு, எப்பா கொஞ்சம் மாம்சத்தின்படி நம்முடைய அழைப்பை கொஞ்சம் பாருங்க. நம்மளை யாராவது பயங்கரமான ஞானிகளா? இல்லப்பா. இல்ல பயங்கரமான பராக்கிரமசாலிகளா, பலவான்களா? இல்லப்பா. ஆண்டவர் அப்படி தேடி சூஸ் பண்ணல, இருக்கிறதுலயே நோஞ்சான தான் தெரிந்து கொண்டார். என்ன இருக்கிறதையே முட்டா பயல தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுலதான் வெஸ்லியும் தெரிந்து கொண்டார். உங்களை சொன்ன நினைச்சீங்களா? என்னையே தான் சொன்னேன் நான். கவனிங்க, ஆண்டவர் தேடி வர்றது, நான் பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் பண்ணிடுவேன்னா, தம்பி நீ எனக்கு வேணான்றுவார்.
ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியாது, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை கர்த்தர் தம்முடைய கையில் எடுக்கிறார். இந்த எழுப்புதல்ல கர்த்தர் அதை தான் செய்ய போறார். நான் சூப்பர் ஹீரோன்றவனை இந்த எழுப்புதல்ல பயன்படுத்த போறதில்ல. நான் ஒண்ணுமே என்ற ஒரு சிலரை அல்ல, உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து இந்த கடைசி எழுப்புதலிலே பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க பேசுறது நடக்கும். 4 பேர் தான் ஆமேன்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் ஏன் நான் பேசுறது வீட்லயே நடக்க மாட்டேங்குது? ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்துல சூழ்நிலை மாறினா மாறணும். இயேசுவின் நாமத்துல அந்தகாரத்தின் கிரிகள் அழிக்கப்படணும். அதனால தான் எலியா அந்த அதிகாரத்தில் சொன்னா, டே ராஜாட்ட எப்படி ராஜாட்ட சொன்னா, நான் சொல்லாம மழை பெய்யாது, வேலையை பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லாம மழை பெய்யாது, நான் சொல்லாம மழையை நிற்காது. இதுதாங்க ஆவிக்குரிய அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு முன்னால முழங்கால் படி இடாதவன் எவனாச்சு இருப்பானா? கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம். இன்னும் நம்ம நண்பர்கள் கோடி கோடியா போயிருச்சு, புலம்புறாங்க. காரெல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியலன்னு புலம்புறாங்க. இப்படின்றதுக்குள்ள எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் பெஞ்சதுன்னா உங்களை தேடுவாங்க, என்ன தேடுவாங்க. ஏம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, மழையை நிற்க வைக்க சொல்லுங்கம்மா, மழையை நிறுத்துங்கம்மா. நாங்கள் இனிமேல் சாகர வரைக்கும் 2043 வரைக்கும் நான் தான் ராஜான்னு சொல்லி தெரியாம சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் மழையை நிறுத்துங்கம்மா, இன்னைக்கு நைட்டு செத்து போயிடுவோம் போல இருக்குமா. ஒரு சில டியூப் லைட்டுக்கு புரியல. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நான் சாதிச்சிருவேன் அது இதுன்ற ஆண்டவர் அப்படின்றதுக்குள்ள 2 நாள் மழையை விடாம பெஞ்சதுன்னா ஊரே இருக்காது. ஊர் இருக்காது, வீர வசனம் பேசணும் இருக்க மாட்டான். ராஜாக்கள் அப்போ சபையை தேடி வருகிற நாட்கள் வருகிறது. ரக்கா ராதா நாமா ஷகதானா ரீமா ஹந்த ரக்காதானா. உன்னை கர்த்தர் அதிகாரப்படுத்த விரும்புகிறார். ஊழியக்காரனை கர்த்தர் இதுவரை இல்லாதவளுக்கு அதிகாரப்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் சொல்றதா நடக்கும். ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்த. இனிமேல் நான் பலவீனன்னு சொல்லாத, படிக்க தெரியாது பாஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லாத. உன்னுடைய பலன் உன்னுடைய படிப்பு உன் ஞானம் அல்ல, உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். அதே மாதிரிதான் தாவீது எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவங்க. இன்னைக்கு படித்த வசனத்தில் கூட வாசிங்க. இன்னைக்கு என்ன அதிகாரம் வாச சங்கீதம் 69. அங்கே தாவீது என்ன அறிக்கை செய்கிறார் பாருங்க. என் வீட்டார் என்னுடைய தாயின் பிள்ளைகள். எடுத்துட்டீங்களா அந்த வசனம்? கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? பாருங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனானேன். நீங்க தாவீதுடைய பேக்ரவுண்டை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவன் லிட்ரலி அந்த குடும்பத்தை சாராத ஒருவனை போல தான் நடத்தப்பட்டான். அதற்கு ஒரு சரித்திர பேக்ரவுண்ட் இருக்கு, அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்க அப்பாவும் என் பிள்ளைன்னு சொல்ல முடியல, அம்மாவும் என் பிள்ளைன்னு சொல்ல முடியல, சகோதரர்கள் எல்லாம் வெறுத்தாங்க. ஆமென். யோசேப்பை விட மோசமான நிலைமை தாவீதுக்கு. அதான் சொன்னார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் சகோதரருக்கு நான் வேறு மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமா மாறிட்டேன். என் நிலைமை அப்ப பாருங்க. குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், அப்பா அம்மால மறக்கப்பட்டவன், உருவத்திலும் அண்ணனை போல பாடி பில்டர் அல்ல, ராணுவ வீரன் அல்ல, ஆடு மேய்க்கிற ஆளு. அதுக்கு தான் லாய்க்கு. இவனை கொண்டுதான் கோலியாத்தை வீழ்த்தினார். சொந்த அண்ணன் மாதிரி சொல்றான், உன்னால முடியாதுடா, நீ சும்மா உண்மை போடா, வேலையை பார்த்து போய் ஆடு மேய்டான்றான். அந்த ராஜாவும் என்ன சொல்றான், தம்பி அவனை பாரு, அவன் கையை பாரு. ஏன்னா அவன் அபிஷேகத்தை இழந்தவன், சாத்தானை தான் பெருசா காமிப்பான். ஆமா, இவன் சொல்றான், ஆள் சிறுசா இருக்கன்னு பார்க்காதடா. ஹலோ, நான் தனி வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன்.
நான் தனியாக தான் இருந்தேன். சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கிழிச்சிட்டேன் நான். ஹலோ, எனக்கு இவனை பார்த்தா நீங்க பெருசா சொல்றீங்க, எனக்கு பார்த்தா அங்க 2 கிழிச்சு போட்ட மாதிரி தான் தெரியுது, ஒரு நாய் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ராபா காராதானா ஷேகே. சரி சரி, நான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. நேர் முழங்கால நிற்க முடிஞ்சவங்க நேர் முழங்கால நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிற்கிறவங்க எழுந்து நில்லுங்க.